அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே இருக்காங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, "இங்க பாருங்க, குழந்தை என்னோட குழந்தை. கண்டிப்பா நான் தான் இந்த ஆட்ல நடிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "உங்களலாம் வச்சு இங்க ஆட் எடுக்க முடியாதும்மா. கண்டிப்பா குழந்தையோட அம்மா அவங்க தான். அவங்க கிட்ட தான் குழந்தை ரொம்ப அட்டாச்டா இருக்கு. அதனால அவங்கள வச்சு தான் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. பயங்கரமா கோவம் வருது அஞ்சலிக்கு. "நான் என் குழந்தைன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இங்க பாருங்கம்மா, என்ன சொல்றேனோ அதுதான் முடிவு." அப்படின்னு சொல்லிட்டு, "குழந்தைய குடுங்க." அப்படி அதெல்லாம் குடுக்க முடியாது. எங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து 2 பேருமே உள்ளே போகிறாங்க. பேச்சை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இந்த இந்த ப்ராஜெக்ட் பண்ண சொன்னீங்க, இது கவர்மெண்ட், இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆனால் அவங்க குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இனிமே ஒரு குழந்தைய வாங்கி நாங்கள் எப்போ வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்குறாரு. அதுக்கு பேச்சு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது நான் பார்த்தேன், போகிற வழியில் ஊர்க்காரங்கெல்லாம் திரும்பி போகிறத நான் பார்த்தேன். இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ப்ராஜெக்ட் இது எல்லாமே ஊர் மக்களுக்காக நான் பண்ணுறது. எப்போவுமே அது மாறாது. நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் முத்தழகு குழந்தை 2 பேரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேச்சு போகிறாங்க. போனவுடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, கண்டிப்பாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கணும். ஏன்னா இது நான் கொடுத்த வாக்கு. ஊர் மக்களுக்காக நான் நினச்சது. யார்கிட்டேயும் நான் பர்மிஷன் கேட்கல. முத்தழகு, குந்தா, மீனாட்சி எப்படி வா, 2 பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், முத்தழகு குழந்தை 2 பேருமே இருக்காங்க. நீங்கள் என்ன ஷூட் பண்ணணும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஓகே எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க, மேக்கப்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. அப்போ மேக்கப் போட வராங்க. இல்லை மேக்கப்லாம் வேண்டாம், இவங்க நல்லாவே இருக்காங்க, வெறும் தலை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. அதே மாதிரி பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க, பயங்கரமாக கோவம் வருது. அஞ்சலி, ரெஜினா 2 பேருக்குமே என்ன தான் நடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க. குழந்தைய கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா மேட்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது. நான் இங்கே பாருங்கள் மேடம், நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, நல்ல ஸ்மைலியாக இருங்க, இது ஸ்மைலியாக இருக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாரு. பூமி சொல்கிறாரு, இங்கே பாருங்க முத்தழகு, கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பண்ணணும். ஏன்னா அந்த அஞ்சலி அப்படி பார்த்துட்ருக்காங்க, புரியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா அதை நீங்கள் நல்லா பண்ணணும், நல்ல ஸ்மைலியாக அழகாக பண்ணுங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு. அப்படி ஓரமாக நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அது வரைக்கும் வாக் பண்ணுங்கள், வாக் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு நான் என்ன டைலாக் சொல்கிறேனோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிகிட்ருக்காரு. அதே மாதிரி முத்தழகு போகிறாங்க. போகும்போதே குழந்தை பயங்கரமாக அழுவுது. ஐயோ என்னாச்சு மீனாட்சி, ஏன் மீனாட்சி நீ அழற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் குழந்தை இப்படி அழுது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அப்படியே தலையில் கையை வைக்கிறாரு. என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பயங்கரமாக அழுது. என்ன மீனாட்சி, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்தழகு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் குழந்தை சமாதானம் அடையவே இல்லை. இப்போ பாருங்கள் குழந்தை எப்படி அழைய நிறுத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க அஞ்சலி. வந்த உடனே குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்படியே குழந்தை சிரிச்சிட்டே அழகாக இருக்குது. என்னங்க அவங்ககிட்ட போனோடனே குழந்தை சிரிச்சிட்டே இருக்குது, அப்போ அவங்க தான் ஒரிஜினல் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்குறாங்க. ஆமாம், நான் தானே ஒரிஜினல் அம்மான்னு சொன்னேன், குழந்தை என் பொண்ணு, அதனால் என்கிட்ட தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ இவங்கள வச்சு தான் ஷூட் எடுக்கணும் போல இருக்குது, ஏன்னா இவங்க தான் கரெக்டாக இருக்காங்க, குழந்தை அழக்கூடாது. சரி ஓகே மேடம், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் அஞ்சலி வச்சே ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அழகாக அதே மாதிரி போயிட்டு வராங்க. குழந்தை அஞ்சலி 2 பேருமே சேர்த்து அழகாக டைலாக் சொல்கிறாங்க. சூப்பர்னு சொல்கிறாங்க. அஞ்சலி நடிக்கிறத பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ரெஜினா, முத்தழகு, பூமி, பேச்சு 3 பேருமே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க.